சத்யா விடமாட்டேன். இந்த கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தில அந்த விஜயா சொல்லியிருந்தாலும், இப்போ வக்கீல் பார்த்தீங்க அப்படின்னா, பணத்த குடுத்து இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சுடுறாரு. ஸோ நாளைக்கு எபிசோட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வக்கீல் வந்து இந்த விஜய் கேட்ட மாரி 2,00,000 பணத்தையும் குடுத்து, இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்குற மாரி அத எழுதி வாங்கி ஸ்டேஷன்ல குடுத்து இப்போ சத்யாவ காப்பாத்திடுறாரு. இந்த விஷயத்த முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இத கேட்டதுமே முத்து செம்ம சந்தோஷத்தில வீட்ல வந்து சத்தமா ஜாலியா வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காரு. இத பார்த்து கடுப்பான மனோஜ், "ஏன்டா வீட்ல கத்திட்டு இருக்க? நாங்களே அம்மா வரல கஷ்டத்துல இருக்கோம். நீ சந்தோஷமா இருக்கியான்ற மாரி கேட்க, "ஆமாண்டா நான் சந்தோஷமா இருக்கேன். அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க" அப்படின்னு சொன்னதுமே, ரோகிணிக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போதே விஜயா பார்த்தீங்கன்னா, கையில பணத்தோட வீட்டுக்கு வரப்போறாங்க. இப்போ ரோகிணியால போயிட்டு கேட்கவும் முடியாது. "ஏன் ஆன்ட்டி ஏன் கேஸ வாபஸ் வாங்கினேன்னு" சொல்லி கேட்கவும் முடியாது. சத்யாவுக்கு ஆதரவா பேசவும் முடியாது. இப்போ திருடனுக்கு தேள் கொட்டணும் கதையா இந்த ரோகிணி இப்போ முழிச்சுட்டு நிக்க போறாங்க. இனிமே அந்த வீடியோவால எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இப்போ விஜயாவே பணத்த வாங்கிட்டு, ஆமா இது குடும்ப பிரச்சனை தான். நாங்களே வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி இப்போ கேஸ வந்து வாபஸ் வாங்கினதால இப்போ சத்யா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இனிமே பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, இந்த ரோஹிணிக்கு தான். வெண்ணெய விதைச்சவன் இப்ப நீ அறுத்து தான் ஆகணும். ஸோ முத்து கிட்ட அன்னைக்கு போயிட்டு இப்போ தான் மாட்டுனது தான் மிச்சம். ஸோ அந்த பிஏட்டும் தப்பிக்கிறதுக்காக இந்த ரோகிணி சிட்டிகிட்ட போனாங்க. இப்போ சிட்டியும் அந்த பிஏ ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரோகிணியை மிரட்டி பணம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமே தான் செம்மையா இருக்க போகுது. இந்த ரோகிணி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, தலைய பிச்சுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அந்த விஜயாவோட அந்த பணத்த திருடி இந்த ரோகிணி மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத.